இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ்க்காக மட்டுமே இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருத்தவங்களுடைய லைவ் லொக்கேஷனை நம்ம மொபைல் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோனை நீங்களே மறந்து வச்சுட்டாலும் சரி, இல்லை யாராச்சும் திருடிட்டு போனாலும் சரி, நீ கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்றது எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலையோ இல்லை வேறு ஒரு சிஸ்டம்லையோ இருந்து அவங்க எங்கே போகிறாங்கன்றது எல்லாத்தையுமே கண்காணிக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் மொபைல் என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அந்த லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல்லேருந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த இடத்துல யாருக்கு வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து உங்களுடைய ஃபோன் வந்து அலாம் அடிக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு உங்களுடைய மொபைலை வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலை நீங்கள் நைட்டில் தூங்கும்போது சார்ஜ் போட்டு தூங்குவீங்க. அந்த டைமில் உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை வேறு யாராச்சும் உங்களுடைய மொபைலை எடுத்து யூஸ் பண்ணலான்ட்டு எடுத்தாங்கன்னா கூட உடனே வந்து பீப் சவுண்ட் அலாம் அடிக்க ஆரம்பிக்கும். அலாம் அடித்த உடனே யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத உடனே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோனை உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் யார் எடுக்க ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை சார்ஜ் பாயிண்ட்லேருந்து ப்ளக் அவுட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே உங்களுக்கு தெரியாமல் எது ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி உங்கள் மொபைலில் செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டினியூன்னு கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதாவது உங்களுடைய லொகேஷன் பெர்மிஷன் தான். அது ஜஸ்ட் அலோ மட்டும் கொடுங்க. அலோ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா ஷோ ஆகும். பேக் கொடுத்துட்டு ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா ரிங் சைலண்ட் ஃபோன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே கீழே சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் கீழே கூகுள் சைன் இன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதும் உங்களுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்களுடைய லொகேஷன் வந்து ஷோ ஆகும். அது கீழே மேனேஜ் டிவைஸ்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய மொபைலில் காட்டுற மாதிரி வந்து ஷோ ஆகாது. அந்த மாதிரி ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மொபைலையோ இல்லை வேறு யாராச்சும் அவங்களுடைய மொபைலில் வந்து அந்த சேம் இப்போ நம்ம மொபைல் என்னென்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு சில பெர்மிஷன் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவங்களுடைய மொபைல்லையும் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா பெர்மிஷனும் அலோவ் பண்ணால் போதும். அலோவ் பண்ண உடனே உங்களோட மொபைலில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுமே அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற லொக்கேஷன் வந்து உங்களுடைய மொபைலில் எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து உங்களுடைய மொபைலை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் உங்களுடைய மொபைலை வேறு யாராச்சும் திருடிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுடைய மொபைலை நம்ம சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு கீழே ரிங் திஸ் ஃபோன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் போய்ட்டு கிளிக் பண்ண உடனே யார்கிட்ட இருந்தாலும் சரி, சைலண்ட்டில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் டேட்டா மட்டும் இருந்தால் போதும் அவங்களுடைய ஃபோன் வந்து ரிங் அடிக்க ஆரம்பிக்கும். ரிங் அடித்த உடனே உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் ஈஸியாக ரிகவர் பண்ணிக்க முடியும். நம்ம சொன்னோம் இல்லையா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டோன்ட் டச் மை ஃபோன் இருப்பாருங்க. அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதும் மேலே வால்யூம் இருக்கும், கீழே சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேக் ஆச்சுன்னா அலாம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் லைட்டாக ஷேக் ஆனாலும் சரி அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே யாரும் உங்களோட மொபைலை எடுக்கிறது ட்ரை பண்ணுறாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டோன்ட் அன்பிளக் சார்ஜர்னு இருக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் நைட்டில் தூங்கும்போது சார்ஜ் போட்டு தூங்குவீங்கன்னா அந்த டைமில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சார்ஜ் பின்ன போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பின்னை வந்து ரிமூவ் பண்ணிங்கனாலோ இல்லை நீங்கள் தூக்கத்தில் ஏதாவது ரிமூவ் ஆயிடுச்சுனாலும் சரி உடனே வந்து அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை சப்போஸ் வேறு யாராச்சும் திருட நினைச்சாலும் அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வாங்க. அதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெட் லாஸ்ட் ஃபோன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ஃபோனில் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அவங்களுடைய இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் கெட் லொக்கேஷன்றதை மட்டும் கொடுத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்கும் அந்த லொக்கேஷன் வந்து உங்களுடைய மொபைலில் ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் வண்டியில் போகிறீங்க, அவங்களும் வண்டியில் போகிறாங்கன்னா அந்த டைமிங்லேயும் செகண்டுக்கு செகண்ட் வந்து உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக அவங்க எங்கே போகிறாங்கன்றதையும் தெரிஞ்சிக்க முடியும். அவங்க எங்கே இருந்தாங்க நின்ட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன்லேருந்து ரிங் கொடுத்து ஈஸியாக தெரிஞ்சிக்கவும் முடியும். இது சப்போஸ் உங்களுடைய மொபைலே தொலைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த டைமில் வந்து இதுலேயே ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு சப்போஸ் உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா வேற ஒருத்தவங்களுடைய மொபைலில் இந்த வெப்சைட்டை வந்து என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் மட்டும் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆப்பில் என்னென்ன ஷோ ஆச்சோ அது எல்லாமே வந்து இதுலேயும் ஷோ ஆகும். ஸோ இதில் போய் உங்கள் மொபைலுக்கு லொக்கேஷன் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலோடைய லொக்கேஷன் வந்து லைவ் லொக்கேஷன் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு உங்களால் ஈஸியாக ரிகவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.